சாதிக்க வேண்டும் என்ற கனவு கணேசனின் கண்களில் தெரிந்தது. இன்ஸ்டா பிரபலம் கணேசனின் ஒவ்வொரு வீடியோவும் லட்சக்கணக்கான பார்வைகளின் அன்பை பெற்றது. இடையில் அரங்கேறிய ஒரு சோக சம்பவத்திற்கு பிறகு கணேசனின் வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னை அறியாமல் கண்களில் கண்ணீர்தான் வரும். சாகும் வயதா உனக்கு? அதற்குள் ஏன் உன் உயிரை அந்த ஆண்டவன் பறித்துக் கொண்டான் என்ற மௌன வார்த்தைகள்தான். வருங்கால ஜாக்கி நீதான், உன்னை மிஞ்ச இங்கு யாரும் இல்லை என கர்வம் கொன்ற பெற்றோருக்கு பேரிடியாக வந்து அமைந்தது கணேசனின் மரண செய்தி. தென் மாவட்டங்களில் பாரம்பரிய குதிரை வண்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பேயன்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிரபல குதிரை வண்டி ஜாக்கி சிறுவன் கணேசன் சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். தனது 16 வயதிலேயே அனுபவம் மிக்க பல குதிரை வண்டி ஜாக்கிகளுக்கு மத்தியில் அதிவேகமாக வண்டியை செலுத்தி தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் கணேசன். சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நடைபெறும் மாபெரும் இரட்டை மற்றும் ஒற்றை குதிரை வண்டி பந்தயங்களில் நீண்ட காலமாக பங்கேற்று பலரது கவனத்தை ஈர்த்து வந்தார் கணேசன். பந்தய களத்தில் வண்டியை கையாளும் நேர்த்தி, சவாலான திருப்பங்களில் குதிரையை செலுத்தும் வேகம் மற்றும் குதிரை பராமரிப்பு குறித்த இவரது வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்று இவருக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். இந்நிலையில் குதிரை வண்டி பந்தயத்தை முடித்துவிட்டு தனது வாகனத்தில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார் கணேசன். தனது கடைசி பந்தயம் இதுதான் என கணேசனுக்கு அப்போது தெரியவில்லை. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே இவரது வாகனம் வந்தபோது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய விபத்தில் கணேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பாரம்பரிய கிராமப்புற விளையாட்டான குதிரை பந்தயத்தை சமூக வலைதளங்கள் மூலம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்ற இளம் சாதனையாளர் கணேசன் குறுகிய காலத்திலேயே மரணத்தை தழுவியது தென் மாவட்ட இளைஞர்கள் மற்றும் குதிரை வண்டி பந்தய ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.